இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. மேல கை வைக்கிற வேலையெல்லாம் வச்சுக்காத, மரியாதையா கையெடு. நீங்களும் மரியாதையா இங்கிருந்து போயிடுங்க, அதான் எல்லாருக்கும் நல்லது. உன்னை இந்த வீட்டுல வேலைக்கார மாதிரி நடத்திட்டு இருக்காங்க. உனக்கு அது கூட புரியாம அவங்க செய்யற அநியாயத்துக்கெல்லாம் தொட போயிட்டு இருக்க. பாவுண்டா அந்த புள்ள. ஒரு பொறுக்கிக்கு கட்டி வைக்கிறதுக்கா இவ்வளவு தூரம் வளர்த்தீங்க? அந்த பொண்ணு அதுல இருந்து எப்படியா தப்பிச்சு ஓடணும்னு பாத்துட்டு இருக்கடா. அதுக்கு நல்லது பண்றதை விட்டு ஏன் சட்டையை வந்து பிடிச்சிட்டு இருக்க? ஏய், எங்க அண்ணனை பத்தி தப்பா பேசுன. ஏய், தப்பா தாண்டா பேசுவேன். உங்க அண்ணன் என்ன உலக மகா உத்தமனா? ஏய் ஏய், அடங்குங்க சார். உங்களெல்லாம் பத்தி எனக்கு நல்லா தெரியும். ஊரை அடிச்சு உலையில போட்டு திங்கிற ஆளுங்க தானே நீங்க எல்லாம். அது எப்படி வில்லங்க சொத்தை நீங்க விரும்பி வாங்குவீங்களோ? ஆனா எங்களை மாதிரி வில்லங்கமா இருக்கிறவங்களோட சொத்தெல்லாம் அவ்வளவு ஈஸியா வாங்க முடியாது சார். சவால் விடுறேன், அந்த பத்திரத்தை இந்த வீட்ல இருந்து எடுத்துட்டு தான் நாங்க இந்த ஊரை விட்டு போவோம். அவ்வளவு ஈஸியா விட்டுற மாட்டோம். மாரா மாரா, இவங்க கிட்ட என்னடா பேச்சு? நம்ம பேசுறதுனால மட்டும் இவங்க திருந்தவா போறாங்க? பாவக்கார பயலுங்க. இவங்க நிழல நின்னாலே அந்த பாவம் நம்மளே வந்து சேரும். இவனுங்க சுத்தி இருக்கிறவங்களுக்கு தான் அநியாயம் பண்றானுங்கன்னு பார்த்தா சொந்த குடும்பத்தையே விட்டு வைக்கலையே. கட்டின பொண்டாட்டிங்களையே என்ன பாடுபடுத்துறானுங்க இவனுங்க. சத்தியமா சொல்றேன்டா, நீங்க பண்ற இந்த பாவத்துக்குலாம் இந்த ஜென்மத்திலேயே அனுபவிப்பீங்க. ஏய் அடங்கடி. டேய் நவுரு. டியா, எனக்கு கரெக்டா கேக்கல, இன்னொரு வாட்டி சொல்லு. சொல்லுடா சொல்லுடா. ஏய், சொல்றா. என்ன அண்ணா என்ன அண்ணா, கழுத்துல கத்தி இருக்கு. அண்ணா 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 என்ன பண்ணுவாப்ல? அறுத்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணுவான்? யாரு மேல கத்தி வச்சிருக்கேன்னு தெரியுமா? நல்லாவே தெரியும். உன் தம்பி தானே. அவன் என்ன தப்பு பண்ணாலும் நீ அவனுக்கு சப்போர்ட் பண்ணுவல்ல? அறுத்து எறிஞ்சிட்டு போயிட்டே இருக்க. கர்ணா, என்னடா பாத்துட்டு இருக்க? ஏய், ஒரு அடி எடுத்து வச்ச உங்க அண்ணன் சங்க இங்கேயே அறுத்து தொங்க விட்டு போயிட்டே இருப்ப. போலீஸ் கேஸ் எல்லாம் எனக்கு பெரிய மேட்டரே கிடையாது. என்னது ஸ்டேஷனா? டேய் குழந்தை பையா, அந்த ஸ்டேஷனை நடத்துறதே நாங்க தான். எங்க அண்ணன் கழுத்துல கத்தி இருக்கிறதுனாலதான் நான் அமைதியா இருக்கேன். இல்ல அது வேற மாதிரி ஆயிடும். சரி, மன்னிப்பு கேளு. கேளு கேளு. மன்னிச்சிடு. கேக்கல சத்தமா மன்னிச்சிருங்க.